guys, welcome back to the another video. 2024ல ஒரு crime action thriller மூவியா ஒரு கொரியன் மூவியா ரிலீஸ் ஆன படம் தான் பொகட்டோ சிட்டி ஆஃப் லாஸ்ட் அண்ட் பொகட்டோ கொலம்பியாவோட கேபிட்டல். படத்தோட கதை என்ன? ஹீரோ அவனோட அப்பா அவனோட அம்மா கொரியாவில இருந்து தப்பிச்சு பொகட்டோக்கு வர்றாங்க பிழைப்பு தேடி. அங்க இருந்து எப்படியாவது பாஸ்போர்ட் எடுத்துட்டு யூஎஸ் போய் செட்டில் ஆயிரும் அப்படின்னு வராங்க. ஹீரோட அப்பா ஆர்மில ஒர்க் பண்ணாரு. அவரோட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து பொகட்டோல இருக்காரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு எப்படியாவது யூஎஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்து இங்க வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக சில வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பொகட்டோல. அதாவது இந்த கதை எப்படின்னா 1999ல இருந்து 2005 வரைக்கும் நடந்த அந்த காலகட்டத்துக்குள்ள நடக்கிற கதை. ஸோ அந்த கொலம்பியால 1999ல இருந்து 2005ல வந்து இல்லீகலா பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா பெண்களோட உள்ளாடைகளை விற்கிறது, ரெஸ்கல்ல விற்கிறது அப்படின்றது அதுவே அந்த காலத்துல இல்லீகலா இருந்திருக்கு. வேறொரு பிராண்ட்ல இருந்து வேறொரு இடத்துல வேறொரு நாட்டோட துணிகளை விற்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான வேலையை செய்துட்டு இருக்காரு இந்த ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஹீரோவும் வேலைக்கு சேர்றான். பல இல்லீகல் வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறான். ரெஸ்கல் அப்படின்றதெல்லாம் தாண்டி ட்ரக்ஸ் இந்த செல்லெல்லாம் வேலை ஆரம்பிக்கும் பொழுது அவனோட வாழ்க்கை மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பணக்காரனே ஆகிட்டே போறான். இப்படி அவன் ஆகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சொந்தமா வீடு வாங்கி அப்படின்னு இருக்கும்போது அவனோட வாழ்க்கையும் எந்த அளவுக்கு மாறுது. இப்படி அவன் இவ்வளவு வேலைகள் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகள் வருது, இதனால அவன் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொல்ற படம் தான் பொகட்டோ அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்சது அந்த ஹீரோ, அந்த சின்ன பையனா நடிச்சிருக்கவன் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா நடிச்சிருப்பாங்க. அண்ட் வேரியேஷன் ஆஃப் அண்ட் ஃபேஸ் கட் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. 1919 காமிக்கும் போது அவரோட அந்த ஹேர் கட்ஸ் ஆகட்டும், அந்த கேங்ஸ்டர் இந்த இல்லீகல்ஸ் ஒர்க் பண்ணோடனே அவனோட அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபேஸ் அந்த ஹேர் கட் அப்படின்னு டிஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்டோரி அப்படின்னு நீங்க எடுத்தும்போது இதுல யாரு வில்ல யாரு கெட்டவன் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இல்லீகல்ஸ் ஒர்க் பாக்குறவனுங்க எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வடிவமைச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா அந்த ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்னு சொல்றவராகட்டும், ஹீரோட ஒர்க் பண்ற இன்னொருத்தர்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட கேரக்டர் பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. ஈஸியா நம்மளால கதையை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இதுதான் இந்த படத்துல நடக்க போகுது அப்படின்னு இருந்தாலும் அதை ரொம்ப சுவாரஸ்யமா ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அண்ட் அடல்ட் கண்டென்ட் இல்லாத ஒரு படம், பெரிய லெவல்ல நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாத ஒரு படம். ஒரு சின்ன பையனுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் படத்துல வைக்கணும் அப்படின்றத வந்து வச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே தெரியாத ஒரு அம்மாஞ்சி மூஞ்சி வந்து திடீர்னு ஒரு சின்ன ஒரு குட்டி வேலை பார்த்து ஒரு கேங்ஸ்டரா ஃபார்ம் ஆகும் பொழுது அவனோட அந்த வயது முயற்சியும் அவனோட சண்டை பிடிக்கிற அந்த இதுகளும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சண்டை காட்சிகள் வச்சது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சி எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படிதான் அந்த கிளைமேக்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஹீரோக்கும் அவனோட ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் வச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இல்லீகலான ஒரு தொழிலுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதை விட்டு நம்ம வெளியில வர முடியும்னு நம்ம நினைச்சாலும் பட் நம்மளை சுத்தி இருக்கிறது எதுவுமே நம்மளை விடாது அப்படிங்கிறதா இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்கும், நமக்கு ஈஸியா பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்க இல்லீகலா தவறான பாதையில நீங்க போக நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை முள்ள அழிஞ்சிரும் அப்படின்றது இந்த படத்துல இருந்து நமக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். ஸோ நீங்க கொலம்பியா ஆர் பொகட்டோ ரெண்டு இடத்துக்கும் போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அந்த இடமெல்லாம். நீங்க கொலம்பியாவுக்கு போயிட்டு நீங்க எதுவுமே விளக்கமா வர முடியாது. இங்க இறங்கினாலே ஷூல இருந்து ஜட்டி வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரியான திருட்டு பயலுக்கு அதிகமா உள்ளது கொலம்பியா. அதே மாதிரி நிறைய இல்லீகல் ஒர்க்ஸ்ல இருந்து பிட்காயின்ஸ்ல இருந்து பெரிய தங்கங்கள் பெரிய கற்கள் அப்படின்னு சொல்லி கடத்துற ஒரே இடம் பொகட்டோ அப்படிங்கிற அந்த இடம். ஸோ இது எல்லாத்தையும் பொகட்டோல நடக்கிற திருட்டு வேலைகள், கொலம்பியா எப்படியான ஒரு நாடு, அங்க என்ன மாதிரியான இல்லீகல் ஒர்க்ஸ்லாம் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா தெளிவா அந்த படத்துல சொன்னதுக்காகவே நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது இவ்வளவு காமிக்கிறாங்க அப்படின்னு படத்துல இதை விட இன்னும் 10 மடங்கு அதிகமா அந்த நாடுகள்ல இன்னும் இல்லீகலான ஒர்க்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு இனிமே யாராவது இன்ப சுற்றுலா டூர் அப்படின்னு போக நினைச்சீங்கன்னா போகாதீங்க அப்படின்றதா உண்மை. உங்களுக்கு ஒரு ஸ்லோவான ஒரு ராவான ஒரு கேங்ஸ்டர் படம் எனக்கு பிடிக்கும்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம நாயகன் மாதிரி ஒரு படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த பொகட்டோ சிட்டி ஆஃப் லாஸ்ட் அப்படிங்கிற படத்தை வந்து நீங்க டெஃபினட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டபுள் அவைலபிள் ஆயிருக்கு, நீங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பை பாய்.